வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிஎன் வில்லேஜ் லைஃப்லேருந்து உங்கள் விவசாயி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நெல்லிக்காய் பறக்க போகிறோம். அதாவது மலை நெல்லிக்காய். நம்ம இடையில கூட ஒரு வீடியோ போட்டுருந்தோம், மலை மரம் நல்லி மரம்லாம் காய்ச்சிருந்துட்டு. இந்த பாருங்கள், அந்த காய் பிஞ்சு இப்போ தான் வந்துருந்து. அப்போ பூத்துருந்தா அது பாருங்கள், நான் பிஞ்சு பிடிச்சிட்டு இந்த பாருங்க நான் பார்த்தீங்களா, பிஞ்சு இறங்கியிருக்கா. அது போக நம்ம ஒவ்வொன்று வந்து பிஞ்சு இறங்காமல் இருக்குது. என்ன இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கு. அது இப்போ தான் இறங்கிட்டு இருக்கு. அது பறக்கிறதுக்கு நான் வந்து 2 மாதம் ஆயிருங்க, குறைஞ்சது 1.5 மாதம் ஆயிரும். நம்ம அப்போ நம்ம அடிக்கும்போதே ஒரு காய் பிஞ்சு இருந்து பார்த்தீங்களா, அது பூரா நான் விளைஞ்சிச்சு. அது இந்த சரியான வெயில் இல்லைன்னா, அந்த வெயிலுங்கிறது மழை இல்லைன்னொன்னே, மழை இல்லைன்னா காய் ரொம்ப பறக்கலை. ஆனால் நல்லா பரவாயில்ல, இப்போ காய் கொஞ்சம் பாலிஷாக இருக்குது. அதனால் இப்போ அதை தான் நம்ம பறக்க போகிறோம். இதுதான் நம்ம பறக்கக்கூடியது. இதை வந்து மடிப்பைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மடிப்பைன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம பறக்க போகிறோம். இந்த மாதிரி காய் ரொம்பலாம் இருக்காங்க. மொத்தடிக்கு பார்த்தோம்னா ஒரு 200 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பை தான் பறக்க போகிறோம். ஒரு பையனா 50 கிலோலேருந்து 56 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். 52 56 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ஒரு பை பறக்க போகிறோம். இதாக இருக்கா. மற்றபடி இதில் இந்த ஒரு சைடு தான் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் மரங்கள் காய்க்கல, இங்கே மட்டும் தான் காய்ச்சிருக்கு. இதில் நிறைய இந்த மரம் காய்ச்சிருக்கு. மற்றபடி எதுவுமே காய்க்கல. அதனால் இப்போ ஒரு பை மட்டும்தான், ஒரு 2-3 மரத்தில் பறக்கினா போதும். இந்த மாதிரி இலைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி இலைகளை போட்டு தூரம் எடுத்து போட்டுருணும். ஏன்னா அது என்ன செய்யணும்னா, இதில் இருந்து சாறுவலை எடுத்துகிட்டு இருக்கும், காய் வாடிடும் இலைகள் இருந்ததுன்னா. இந்த பார்த்தீங்களா, இப்போ இந்த காயை பிறக்கும்போது இந்த இருக்கிறது இந்த மாதிரி பொடி பிஞ்சுகள் வந்து பெறக்கூடாது. ஏன்னா இது வந்து பிந்தி தான் காய்க்கும். நெல்லி மரம் எப்போதுமே எல்லா காயுமே பிடிச்சிடாது. 2 ஷிஃப்ட்டு இல்லை 3 ஷிஃப்ட்டாகவும் காய்க்கும். அதனால் இந்த பிஞ்சுகள்லாம் வந்து பிந்தி பிடிச்சிருக்கு. இந்த இருக்குது இதெல்லாம் நம்ம ஒதுக்கிறோம். ஏன்னா இது வந்து கடைக்கு போனோம்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், நம்மகிட்ட எடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து பருங்காய் மட்டும்தான், இந்த மாதிரி பருங்காய் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து 2 மணிக்கெல்லாம் கொண்டு போயிடணும். உங்கள்கிட்ட தோப்பு இதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பை கட்டிக்கிடுங்க. இதுதான் நமக்கு வந்து ஒரி கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. காய் அடிப்படாது. நீங்கள் வாளி ஏதாவது போட்டாலும் உள்ளே டப்புன்னு போடணும். அதனால் இந்த மாதிரி பை போட்டோம்ங்கிறீங்க, அது லேஸு. நண்பர்கள், இந்த காய்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து விலை இருக்கும். ஏன்னா இப்போ வந்து காய் வந்து 28 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் நம்ம பறிக்க போட்டால் 28 ரூபா இருந்து 30 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து கிலோவுக்கு 100க்கு 10 ரூபா கமிஷன். ஆமாம். அதனால் இப்போ இதே நம்ம குத்தகை கொடுத்தோம்னு வச்சுடுங்களேன், மொத்தடிக்கு இது ஒரு நமக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்குன்னா, குத்தகை கொடுத்தோம்னா அதில் 1000 ரூபா தான் கிடைக்கும், இல்லைனா 800 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா நிறையா இருக்கும்போது தான் குத்தகை கொடுத்தா லாபங்க, குறையா இருக்கும்போது குத்தகை கொடுத்தா அது லாபமே கிடையாது. ஏன்னா நிறையா இருக்கும்போது உங்களால் பிறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோத்தையும் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம் நெல்லி மரத்தில். அது போக இப்போ வந்து எல்லாருமே நெல்லி மரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஈல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே. முன்னால் மாதிரி இப்போ ரேட்டு கிடையாதுங்க. நண்பர்களே, இந்த மாதிரி மரத்தில் வந்து ஸ்டாண்டு போட்டு தான் நம்ம பிறக்குவோம். நம்ம வந்து இப்போ ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வரல. அதனால் எனக்கு பக்கத்தில் ஒரு வாளி கிடந்தது, வாளி போட்டுவிட்டோம். ஆனால் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா காற்று இப்போ வந்து மற்ற ஏரியாவில் அடிக்கான்னு தெரியல, நம்ம ஏரியாவில் தென்காசி மாவட்டத்திலலாம் காற்று வந்து பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு வீடியோலேயும் நல்லா சவுண்டு கேட்கும். மரத்தை பாருங்கள் எப்படி ஆடுது, நீங்களே பாருங்கள். மரங்களை பாருங்கள், மரம் அவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்குது. அதனால் சேஃப்டியாக நின்றுடுங்க. நம்ம குறையாதானே, அதனால தான் நம்ம ஸ்டாண்டு எடுத்து வரல. நம்மகிட்ட வந்து 10 அடி 12 அடி வரைக்கும் ஸ்டாண்ட் இருக்குது. குறையானோடனே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் பிறக்கும்போது கண்டிப்பாக சேஃப்டியாக நின்றுக்குறங்க, இல்லை ஒரு ஆள் பிடிச்சிக்கிடுங்க. ஏன்னா நெல்லி மரத்தில் வந்து நம்பி ஏறிடாதுங்க. நெல்லி மரம் வந்து முருங்கை மரத்தோடு மோசம். நான் உங்களுக்கு காய்க்கும் போது ஃபுல் வீடியோ போடுறேன், நீங்கள் எப்படி ஒடிஞ்சு கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 2 டன் காய் காய்க்குன்னு வச்சுடுங்களேன். ஆனால் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 டன்னில் 200 கிலோ காய் வம்பா தான் போகும். டன்னுக்கு 100 கிலோ தாண்டி வம்பா போயிடும். அந்த நோய் நொடியில் போகிறது வேறு. இது எப்படி போகுதுன்னா, நம்ம மரம் வந்து கொப்புகள் பூரா ஒடிஞ்சு போகிறது. நம்ம எவ்வளோ மரத்துக்கு தான் முட்டு கொடுக்க முடியும்? பாதி போக தாங்க செய்யும், ஒன்றுமே செய்ய முடியாது. மடிப்பை வந்து நமக்கு இவ்வளோ தான் நம்ம எடுக்க முடியும், இவ்வளோ தான் பிறக்க முடியும் பாருங்க. ஏன்னா இதுக்கு மேலே பிறக்கணும்னா இங்கே இடுப்பில் கை பிள்ளைங்க எடுக்கமா, அங்கே இருவிடும். அதனால் அவ்வளோதான் நம்ம பிறக்க முடியும். நம்ம இதை என்ன செய்யணும்னா, ஒரு சருகு சாக்கில் போடக்கூடாது. வளப்பை, சருகு சாக்கு அதெல்லாம் போடக்கூடாது. நம்ம கோணி பையன்னு சொல்லுவோம்ல, சனல் சாக்கு, அதாவது உருளை பையன் சொல்லுவோம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து பார்த்தாங்களா மார்க்கெட்டுக்கு, அந்த சாக்கு வந்து நெல்லிக்காய் போடுவாங்க. என்ன இருக்குது பார்த்தாங்களா, உருளை பை. இது வந்து 52 கிலோலேருந்து 56 கிலோ வரைக்கும் பிடிக்கும். அதாவது மேலே வரைக்கும் நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ இந்த பையில் தான் நம்ம போட போகிறோம். காய் நறுக்கு பண்ணுங்களா.
இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி பிறகு தாங்க நம்ம வாங்க பிறகு என்ன இருக்குது பார்த்தாங்களா. அந்த இப்போ காய் கீழே விழுந்ததில்ல, இந்த காயை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன காரணம் தெரியுமா? இதாருங்க, இந்த மாதிரி காய் இருந்ததுன்னா இப்போ நம்ம இதை கீழே போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே விழுந்தது, இந்த மாதிரி கீழே விழும்போது இது பாருங்கள், இந்த ஒரு சின்ன காயம் இருக்கா, இந்த சின்ன காயம் என்ன செய்யும்னா நம்ம சாயங்காலம் நம்ம கடையில் கொடுப்போம் தெரியுமா. அந்த கடையில் கொடுக்கும்போது நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டில் போட்டோம்னா இப்படி கொண்டு மூடையை வச்சுன்னா மூடையில் மேலெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பையை இந்த 2ஆக கிழிச்சிருவாங்க, 2ஆக இல்லை அப்படி 2ஆக வெட்டிடுவாங்க. எல்லாம் கீழே அடியில் சென்டரில் அப்படி ஒரு ஓட்டை போட்டு காய் கீழே தட்டுவாங்க. நம்ம கீழே தட்டி தான் இப்போ ஏலம் போடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கீழே கிடக்க காயம் பிறக்கி உள்ள வச்சுருவாங்க. இது வந்து வியாபாரத்துக்கு ஆகாது, ஒரே நாளில் அழுகிருங்க. இன்றைக்கி காலையில் இப்போ இது வடுபட்டுருக்குது, இன்றைக்கி சாயங்காலம் கருத்துரும், நாளைக்கு இது அழுகிரும். அதனால் கீழே கிடக்க காய் வந்து எடுக்கவே கூடாது. ஆமாம், அதனால் மரங்களில் நிறைய காய் கீழே கிடக்கும். நம்ம இதை வந்து எடுத்து காயை போட்டு பொடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை கொடுத்தோம், ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்க, 10 கிலோவுக்கு 1 கிலோ தான் நம்ம கிடைக்கி. அந்த 1 கிலோவுக்கு எவ்வளோ சொல்லுவார் தெரியுமா? 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் தான் 1 கிலோ எடுப்பேன் அப்படிங்காங்க. நம்ம அதை எவ்வளோ 10 கிலோவுக்கு 1 கிலோ தான் கிடைக்கும். அதை காய போடணும், மழை பெஞ்சா அள்ளணும், நிறைய வேலைப்பாடு இருக்குங்க. ஆனால் இது நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாரு பார்த்தாங்களா, அவருக்கு தான் லாபம். நடுவில் இருக்காங்களா, நமக்கு எந்த லாபமே கிடையாது. அதனால் கீழே இருக்க காயை நம்ம எடுக்க போகிறதே கிடையாது. இது பாருங்க, காய் இந்த அடி தரம் கம்மி தான் கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு. இந்த காய்களுக்கும் இந்த மாதிரி காய்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா இது வந்து இந்த ஒத்த காயாக அடக்கலாம். ஒரு அதாவது இலையில 4 காய் 5 காய் பிடிச்சிக்கிறது, அது அங்கங்கே ஒவ்வொரு காய் பிடிச்சிக்கும். அது இந்த மாதிரியும் இது கொஞ்சம் பொடி காய்களாக இருக்கும். அப்புறம் இது வந்து பிஞ்சு, இந்த காய் வந்து ரொம்ப பிஞ்சு. இந்த கலர் பச்சை தெரியுது பார்த்தீங்களா, டார்க்காக காய் உருளாமல் அந்த வரி இருக்கா, அது தொடும்போது அந்த வரி மாதிரி தட்டுப்படும், தொடும்போது அந்த வரி இருக்கா, வரி மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ பிறக்கி விடணும். இது பிறக்கி விட்டுட்டோம்னா பிறக்கி முடியுமே அந்த மரங்களுக்கு அப்புறம் இலையை ஊற்றுட்டு இது வந்து இதுக்கும் அதாவது 2 ஷிஃப்ட்டாக காய்ச்சிடும். இந்த காய்கள் வரும்போது வராது, அது தனியாக மறுபடியும் காய்க்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே தட்டக்கூடாது, ஏன்னா நம்ம அங்கே வரைக்கும் போகணும், லாஸ்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு ரொம்ப தூரம். அதனால் இந்த மூடையை கொண்டு வச்சுட்டு 2வது பிறக்கி கொண்டு தட்டிக்கலாம். இதில் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். இதில் வந்து வண்டி விட்டு நம்ம எடுக்க லேசாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள போய்ட்டு மறுபடியும் ஃபுல் மூடையாக்கி தூக்கிட்டு வரணும்னா கூட ஒரு ஆளும் தூக்கி விட வரணும். இதுனா ஒரு கிடையாது, நம்ம பரைட்டாக இருக்கும். இதில் நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மரம் வந்து முருங்கை மரத்தோட மோசம் கொப்பு ஒடி ஒன்று இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உடஞ்சி பார்த்தீங்களா. இதில் எனக்கு அப்படியே தூரம் எடுத்துக்கணும். வாய்ப்பு அங்கே பாருங்கள், இந்த கீழே கிடக்கு பாருங்க எப்படி எவ்வளோ பார்த்தீங்களா, கொப்பு ஒடிஞ்சதில் எவ்வளோ காய் கீழே கிடக்குன்ட்டு. இந்த காய் எல்லாமே ரொம்ப போச்சு. காயும் பூச்சி கொப்பு பூச்சி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பாருங்கள், 2 கொப்பு ஒடிஞ்சு போச்சு. நான் உங்களை சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவ்வளோதான். இது வரைக்கும் நமக்கு ஒடிஞ்சு இவ்வளோ காடு தான் பிடிச்சிருக்கு. இதில் காமிக்க பாருங்க, இந்த கொப்பு இவ்வளோ காடு ஒடிஞ்சு கிடந்திருக்கு, இவ்வளோ காடு பிடிச்சிருக்கலாம். இப்போ இதனால் இந்த காய் வந்து வாடாமல் நமக்கு அதே மாதிரி கல் மாதிரி இருக்குது. இது அதனால் இந்த கொப்பை இப்போ நம்ம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி காய்க்கும் போது மறுபடியும் ஃபுல்லாக ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி கொப்பை வந்து நம்ம எப்போதுமே ஒடிச்சிருக்குது. என்ன நிறைய பிஞ்சுகள் தான் வம்பா போயிட்டு. இந்த பாருங்க, இந்தா என்ன நல்லா இருக்கா, பிஞ்சுகள் தான் வம்பா போச்சு. காய் பாருங்க, இவ்வளோ கொப்பு இவ்வளோ காய் கூட அந்த கொப்பு தாங்க முடியும். இதுதான் நல்ல மரம். அதனால் சேஃப்டி இல்லாமல் யாருமே மரத்துக்கு ஏறாங்க. நண்பர்களே, நம்ம இதை எதுக்கு ஒடிக்கணும் தெரியுமா?
இது எதுக்காண்டினா நம்ம மூடை மூடையில் மேலே வந்து இப்படி வைக்கிறதுக்காண்டி, அந்த மோட்டில் இப்படி வைக்கிறதுக்காண்டி மூடை பின்னும்போது அதுவும் எல்லா டைம்லாம் நம்ம ஒடிக்க மாட்டோம் பார்த்துருங்க. இவன் இதில் பிஞ்சு இருக்குது, இதெல்லாம் பிஞ்சு இருக்கும். என்ன தழுத்துக்கு பார்த்தாங்களா, இதில் வந்து பிஞ்சு வராது, ஏன்னா இது இளம் தளரு. அதை வந்து இப்படி ஒடிச்சு விட்டோம்னா அந்த இது கொப்பு வந்து நீட்டமாக போகாமல் இதில் 2 தளர் வந்தோம் அதெல்லாம் அது வந்து இலை உருந்து மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து முன்னியோட மட்டும்தான் நம்ம ஒடிப்போம், எல்லாத்தையுமே ஒடிக்க முடியும். அது கவாத்து பண்ணுற மாதிரி. நண்பர்களே பாருங்கள், காய் பறிக்காச்சு. ஒரு மணி நேரத்துக்கு காய் பறிக்கணும். காய் பறிக்கணும். நெல்லி கூட அப்படி தான் போடுவாங்க. இப்படி போட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாக்கு வரைக்கணும். இன்னொருக்கா அந்த எல்லாம் நம்ம வச்சிங்களா, அதை வந்து ரொம்ப வைக்கக்கூடாது. ரொம்ப வச்சோம்னா இதுக்கு 1 கிலோ 1.5 கிலோ வெட்டி தான் இன்றைக்கி 1/2 கிலோ கூட இருக்காது, 1.5 கிலோ. பார்க்கவும் நிறையா இருக்கும். வேறு தான் மட்டும் நம்ம இதில் ஒடிச்சதுலேயே இங்கே இருங்க. ஒரு இலையில் பாருங்கள், இலக்காயின்னு சொல்லுவோம் இதை. நான் இருக்கா இன்னும் 4 பிஞ்சு வம்பா போச்சு. மிக்ஸ் ஆகிடும். இதில் குறை வாங்கிக்கணும். நம்ம மேலே வைக்கலன்னு சொன்னா நெல்லி புள்ளில நமக்கு இடையே இருக்கா. இந்த மாதிரி இருக்கனால உருண்டு ஓடியாந்துடும். அதனால் தையல் மட்டும் நறுக்கா போடுங்க. சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஆமாம், நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இதே டிஎன் டெய்லி வில்லேஜ் லைஃப்னு அடிங்க. கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.